पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ஓம் அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். மூணாவது பாதத்தில் 44வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த 2 நாளுக்கு முன்னாடியே சம்ஸ்கார பாட்டம் ஆயிடுச்சு. இதை நேற்றுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா பூத்த ஜெயம் பண்ணுறது எப்படி அப்படின்னு இந்த 44வது சூத்திரம் சொல்லிச்சு. பூத்த ஜெயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுலலாம் சம்யமம் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தத்தில் மொத்தம் 5 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. எந்த பூத்தத்தை எடுத்தாலும் பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், இந்த பஞ்சபூத்தங்கள்லையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பூத்தத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பூத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த பூத்தத்தை போய் எடுக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வஸ்து எடுத்து வச்சுருங்க. எந்த வஸ்து எடுத்தாலும் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாரண தியான சமாதி நான் பண்ணுறது. அப்போ தாரண தியான சமாதி பண்ணும்போது என்ன சமாதி சம்பவிக்கும், அதில் சவிதர்க்க சமாபத்தி அப்படின்னு முதல் சமாதி நமக்கு சவிதர்க்கம் சம்பவிக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தத்தோட ஒரு ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சமாதி கிடைக்கிறது. இந்த சவிதர்க்க சமாதி கிடைச்சதுன்னா என்ன சாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூத்தம் பார்த்தீங்கன்னா என்னது, பஞ்சலோக விக்கிரகம். பஞ்சலோக விக்கிரகத்தில் எது பிரதானம் அப்படின்னா பிருத்திவி தத்துவம் பிரதானம். பஞ்சலோகம் தானே, பஞ்சலோக விக்கிரகம்னா பிருத்திவி தத்துவம். இப்போ எனக்கு அதோட என்னுடைய கான்சியஸ்னஸ் என்னோட மனசு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அதோட போய் மெர்ஜ் ஆகும் போது எனக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா பூத்தத்தோட ஒரு பிருத்திவி தத்துவத்தோட முதல் ஞானம் எனக்கு பூரணமா உண்டாகுது. அந்த விக்கிரகம் என்னென்னலாம் கலந்திருக்கு, அந்த விக்கிரகத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சலோகங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் கலந்திருக்கு, அந்த பஞ்சபூத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்க குணம் என்ன, அதுல இருக்கிற தோஷம் என்ன, அது பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில பண்ணதா இல்லை மொராதாபாத்தில் யூபியில் பண்ணதா இல்லை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது பழைய ரொம்ப பழசா இல்லை ரொம்ப புதுசா, அதோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆயிருக்கும். இது மாதிரி கார்பன் டேட்டாஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றை எப்படி கண்டுபிடிக்கிறீங்களோ, இப்போ நம்ம பழசா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்பன் டெஸ்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ கார்பன் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சவிதர்க்க சமாபத்தி மூலமாகவே ஸ்தூலத்தை பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிறது மூலமாக உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா சவிதர்க்கம். பூத்தத்தோட முதல் ரூபம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்தூல அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னது, ஸ்தூலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமாதி பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தூலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா நம்ம நேற்று வந்திருக்கோம். ஸ்தூலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தூலம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தத்திர பார்த்திவாத்யா சப்தாதயோ விசேஷாக சககாராதிபிகி
தர்மைர் ஸ்தூல சப்தேன பரிபாஷிதாக. ஸ்தூலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், பார்த்திவாத்யாக, பார்த்திவ தத்துவம் இருக்கணும் வச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷனும் ஒவ்வொரு பூதத்துக்கும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கும் அப்படின்னா பிருத்திவி தத்துவம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதுல விசேஷத்தன்மை எது அப்படின்னா குணம். பிருத்திவி தத்துவத்துல விசேஷ குணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது, அந்த ரசம் இல்ல ஸ்மெல், கந்தம். கந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். சரி, நீங்க சவித்தர்க்கத்துல வந்து அது தெரியுமா, சவித்தர்க்க சமாபத்தியில அது தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன் அப்படின்னா தன்மாத்திரை தான் வந்து பாத்தீங்கன்னா கந்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம். அப்ப உங்களுக்கு அது தெரியாது. அப்ப எது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாமானியம் இருக்கு பாத்தீங்களா, சொரூபம்ன்றது வந்து சாமானியம். அது எது அப்படின்னா கடினத்தன்மை. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களால அறிய முடியும். அப்ப வந்து கடினத்தன்மையை அறிய முடியும். அந்த பிருத்திவியில இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலா எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிட முடியும். இது சவித்தர்க்கத்துல வந்துடும். இதுக்கப்புறம் சவித்தர்க்கத்தை தாண்டி நீங்க நிர்வித்தர்க்கம் போறீங்கன்னு வச்சுங்க. அப்ப நிர்வித்தர்க்கம் போகும்போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அதோட விசேஷ குணங்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றத்துலையும் விசேஷ குணங்கள் என்னது, சப்த ரூப ரசகந்த ஸ்பர்ஷம் சொல்லக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சு. அந்த விசிபிள் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் சொன்னல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மெட்டலும் எங்கெங்கிருந்து உண்டாச்சு, அந்த மெட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்றது எல்லாத்தையும் என்னால அறிந்து கொள்ள முடியும். நிர்வி தர்க்கத்துக்கு போயிடுவீங்க. சொரூப ரெண்டாவதா இருக்கிற சொரூபத்துக்கு போகும்போது ஸ்தூலத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நமக்கு கிடைக்கிறது சாமானியம், அதுதான் நம்ம சொரூபம்னு சொல்றோம். ரெண்டாவது நிர்வித்தர்க்கத்துல வரும்போது ஸ்தூலம்னு சொல்லக்கூடிய விசேஷ குணங்கள்ல நீங்க இதாயிடுவீங்க, 2 பாஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் சூக்ஷ்மம்னு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். இன்னைக்கு நம்ம பாடம் நேற்று நம்ம முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரைகள் எப்படிப்பட்டது. சதானந்தஜி அந்த 74வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் பேராகிராஃப் பாத்துருங்க. அத கிமேஷாம் சூக்ஷ்ம ரூபம். சூக்ஷ்ம ரூபம் அப்படின்றது என்ன அப்படின்னா மூணாவது பூதத்தோட 3வது ரூபம். முதல்ல கடினத்தன்மை அடைஞ்சிடுறீங்க, அது சாமானியம், அதான் சொரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது ரூபம் அதுல இருக்கக்கூடிய விசேஷ குணங்கள் தான் ஸ்தூலம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ குணங்கள் சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம். அதுக்கப்புறம் சூக்ஷ்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும் போது சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரம். சூக்ஷ்மம் எது, தன்மாத்திரம். தன்மாத்திரம்னா தன்மாத்திரைகள். என்னது, பூத்த காரணம், இந்த பஞ்சபூத்தங்களுக்கு காரணமா இருக்கிறது. அப்ப தன்மாத்திரத்துக்கு நீங்க கிளியரா டெபினிஷன் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரம்னாவே ஸ்தூல பூத்தத்துக்கு காரணம், தனியா ஓரமா வச்சிருங்க. சரி, இந்த தன்மாத்திரை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நேற்று சொல்லும் போதே சொன்னேன், தஸ்ய ஏகோ அவயவக பரமாணு. நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இதை எடுக்கிறேன். தன்மாத்திரைகள்னா என்ன அப்படின்னா பூத்தங்கள் நம்ம சொல்றோம்ல, பஞ்சபூத்தங்கள். இப்ப நம்ம ஸ்தூலமா பாக்குறோம்ல, இந்த ஸ்தூல பூத்தம் எப்படி உண்டாயிருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு முடிய பிச்சு எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட் பண்ணி கையில் வந்து தெரிகிற அளவுக்கு ஒன்று வச்சேன்னு வச்சுங்க, ஒரு டாட். இந்த ஒரு டாட் முடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 கோடி பிருத்திவி தன்மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 1000 கோடி கந்த தன்மாத்திரை. பிருத்திவி தன்மாத்திரைன்னு என்ன அர்த்தம், கந்த தன்மாத்திரை. 1000 கோடி தன்மாத்திரைகள் சேர்ந்தாதான் ஒரு டாட் முடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாட், ஒரு mm முடி நமக்கு கிடைக்கும் ஸ்தூலமா. அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, இந்த சூக்ஷ்மம்ன்றது தன்மாத்திரா. இந்த தன்மாத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகோ அவயவக பரமாணு. நான் சொல்றது நல்லா புரியுதா உங்களுக்கு? சந்தானந்தி நல்லா புரிஞ்சுங்க. பரமாணுவோட ஒரு அவயவம், ஏகோ அவயவக பரமாணு. எது, தன்மாத்திரையில. அப்போ ஒரு பிருத்திவி தன்மாத்திரையில எத்தனை பரமாணுக்கள் சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிருத்திவி பரமாணுக்கள் புஞ்சம்னு சொல்லுவோம். பிருத்திவி பரமாணுக்கள் எல்லாமே தனித்தனி தனித்தனியா இருக்கும். 1000 கோடி பிருத்திவி தன்மாத்திரைகள். என்னது, 1000 கோடி பிருத்திவி தன்மாத்திரைகள்
ஒன்று கூடிச்சு அப்படின்னா ஒரு டாட் மயிர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். முடி ஒரு டாட், ஒரு எம்எம், எந்த வஸ்துவா வேணா இருக்கட்டும். அப்போ ஒரு பரமாணுக்குள்ளார, ஒரு தன்மாத்திரைக்குள்ளார கோடிக்கணக்கான பரமாணுக்கள் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது, ஏகோ அவயவக பரமாணு. தன்மாத்திரையோட ஒரு அவயவம் தான் பரமாணு அப்படின்னு பேர். அப்ப தன்மாத்திரையை காட்டில எது செட்டில்? பரமாணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செட்டில். ஒரு பிருத்திவி பரமாணுக்குள்ளார, ஒரே ஒரு பிருத்திவி பரமாணுக்குள்ளார 1000 கோடி ஒரு பிருத்திவி தன்மாத்திரைக்குள்ளார 1000 கோடி பரமாணுக்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில் பண்ணலாம். அப்ப பரமாணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருக்கிறது. அதுல அந்த பரமாணுக்குள்ளார என்ன சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாணுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சாமானியமும் இருக்கும், விசேஷமும் இருக்கும். பிருத்திவி பரமாணுன்னு சொல்லுவோம். அப்ப பிருத்திவி பரமாணு அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பிருத்திவி தன்மாத்திரைக்குள்ளார 1000 கோடியில ஒரு பரமாணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. அந்த ஒரு பரமாணுக்குள்ளார 2 அம்சம் இருக்கும். ஒன்று சாமானிய கடினத்தன்மை இருக்கும் பிருத்திவியோட, விசேஷத்தன்மை அதுல என்ன இருக்கும்னா ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும். இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அயுத்த சித்த அவயவ பேதானுகத. அது எப்படி இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு மெரிஜாயி அந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாணுக்குள்ளார இந்த 2 அம்சங்களும் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது இந்த புஸ்தகம் ரொம்ப ஹார்டா இருக்கே, இந்த டேபிள் ரொம்ப ஹார்டா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹார்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதும், இது இந்த மரத்துல ஒரு ஸ்மெல் வருது, இந்த டேபிள்ல இருந்து ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம சொல்றதும், ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் இந்த 2 அம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கலந்து பிரிக்க முடியாமல் இருக்கும். இதுதான் சமுதாயம்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியாயவாதிகள், நியாய வைசேஷிகர்கள் சொல்றாங்க, இந்த உலகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணு புஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது பரமாணுக்கள் எல்லாம் 1000 எப்படி கூடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லூசி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப லூசி படத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. லூசி படத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த பாடி வந்து அந்த கேரக்டரோட பாடி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா கலந்தோம். நம்ம வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனார் அப்படின்னு இப்ப இன்னும் நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல. வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா ஒளி உடம்பானார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் லைட் பாடி ஆயிட்டார் அப்படின்னு. லைட் பாடி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு யோகியோ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாணுக்களா தன்னோட பாடியை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்பரேட் பண்ணிடுவானோ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பாடி அனந்த கோடி பரமாணுக்களோட கூட்டம் தான் இந்த பாடி நமக்கு. அப்ப ஒரு அதெல்லாம் இல்லை. இவன் சைத்தன்யம் தனி, 2 தானே இருக்கிறது. சைத்தன்யம் தனி, இது தனி. இதை கலந்துலாம் போகாது. நான் சொன்னேன்ல, 2 வந்து பாத்தீங்கன்னா எப்படி கலக்கும்? தண்ணியோட வந்து பாத்தீங்கன்னா எப்படி எண்ணெய் வந்து தண்ணியோட எப்படி கலக்கும்? இன்னைக்கு காலையில் நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. 2மே தனி. ஒன்னு திருஷ்யம், ஒன்னு திரஷ்டா. திரஷ்டாவோட திருஷ்யம் கலக்கவே கலக்காது. அப்ப ஒளி உடம்பாகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப தன்மாத்திரைகளா இருக்கிற எல்லாத்துலயும் இந்த தன்மாத்திரைகளா பிரிச்சு விட்டுறது. ஒரு பூத்த ஜெயம் பண்ணின ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் மாதிரி ஒரு பூத்த ஜெயம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இந்த லூசி படத்துல லாஸ்ட்ல கதாநாயகி பண்ற மாதிரி தன்னோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி பரமாணுக்கள் எல்லாம் பிருத்திவி பரமாணுக்களா பிரிஞ்சிடும். இது வந்து நீங்க சாதாரணமா பார்த்தா தெரியும். நீங்க உங்க காலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதியிலயோ இதுலயோ எங்கேயாவது குளத்துலயோ போங்க. ஒரு குளத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உங்க காலை வந்து பாத்தீங்கன்னா குளத்து தண்ணியில வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கால் பாதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? நல்லா கடினத்தன்மையா இருந்ததெல்லாம் லூஸ் ஆகி இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே தனித்தனியா ஒரு பாடியை நீங்க தண்ணியிலேயே போட்டு வச்சிருந்தீங்கன்னா 4 நாள்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அது செப்பரேட் ஆக ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா அப்படியே கலந்து போயிடும். எல்லாமே தனித்தனியா அங்கங்கள் ஆயிடும், கரைஞ்சு போயிடும். அப்படி இதே தான் வந்து பாத்தீங்கன்னா பரமாணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூத்த ஜெயம் பண்ணவங்களோட காரியம். வள்ளலார் மாதிரி இருக்கவங்க பண்ணியிருக்காங்க.
அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கேள்வி கேட்போம், எப்படி சேர்ந்துச்சு எல்லாம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா பரமாணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப லாஜிக்கா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்கிறேன், ஏன் இட்லி மாவு எப்படி ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? இட்லி மாவு ஏன் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா, அரிசி தனியா இருந்துச்சு, உளுந்து தனியா இருந்துச்சு, வெந்தயம் தனியா இருந்துச்சு, இது எப்படிங்க ஒன்னாச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் ஒன்னாச்சு? நீங்க இட்லி சாப்பிட்றதுக்கு நீங்க இருக்கீங்க, இட்லி அதெல்லாம் இல்ல, இட்லி சாப்பிட்றதுக்கு கன்சியூமர் நீங்க இருக்கீங்க. நீங்க கன்சியூமர் போகம் பண்றதுக்காக அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நம்ம இட்லி சாப்பிடணும், இட்லிய போகம் பண்ணணும்ன்றதுக்காக தனித்தனியா இருந்த இட்லி அரிசியையும் உளுந்தையும் வெந்தயத்தையும் என்ன பண்ணாங்க, ஒன்னா கூட்டி அரைச்சாங்க. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சியூமரோட போகம், இவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஜீவர்களுடைய கருமத்துக்காக, ஜீவர்கள் போகம் பண்றதுக்காக இந்த பிருத்திவி பரமாணுக்கள் எல்லாம் தனித்தனியா இருந்ததெல்லாம் ஒன்னா கூடி என்ன பண்ணுது, நமக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரமா, மலையா, கல்லா, வீடா, இந்த சரீரமா எல்லாம் பிருத்திவி பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்துச்சு. ஜல பரமாணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நதியா, தண்ணியா, கடலா ஆச்சு. அக்னி பரமாணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னி தத்துவமா, வாயு பரமாணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாயு தத்துவமா. இதெல்லாம் பிரளய காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஜீவர்களுடைய கர்மா விட்டு போடணும், இது எல்லாம் என்ன ஆயிரும், சேர்ந்து இருக்கிறதெல்லாம் தனித்தனியா கலண்டு போயிடும். தனித்தனியா கலண்டு போனோம்னா உலகம்னு ஒண்ணு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அப்ப இந்த உலகம் இருக்கு அப்படின்னாவே இந்த பரமாணுக்கள், அந்தந்த பரமாணுக்கள் என்ன பண்ணும், பிருத்திவி பரமாணு, ஜல பரமாணு, வாயு அக்னி பரமாணு, வாயு பரமாணு, ஆகாச பரமாணுக்கள், இது எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு சாலிடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்துக்கு வருகின்றன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த தன்மாத்திரைகளாகும் போதே ஒரு பிருத்திவி தன்மாத்திரையில எத்தனை இருக்கணும், 1000 கோடி பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு தன்மாத்திரை. இது மாதிரி 1000 கோடி தன்மாத்திரைகள் சேர்ந்து ஒரு ஸ்தூல பிருத்திவி தத்துவம். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு சட்டிலானதா இருக்கும். இதுதான் சமுதாயம் அப்படின்னு பேரு. சரி, அந்த ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் 2 அம்சம் இருக்கும். ஒன்னு பிருத்திவியோட கடினத்தன்மை சாமானியம், அப்புறம் விசேஷத்தன்மை ஸ்மெல். ஜலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்நேகம், ஒற்றத்தன்மை. அதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா விசேஷத்தன்மை டேஸ்ட். அதுக்கப்புறம் அக்னியில வந்து பாத்தீங்கன்னா சாமானிய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானிய தன்மை என்னது, உஷ்ணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷத்தன்மை ரூபம், கலர். இதே மாதிரி ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் இதெல்லாம் இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு மெர்ஜாயி, சாமானியமும் விசேஷமும் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜா இருக்கு, பிரிக்க முடியாது. அதுக்கு என்ன பேருனா அயுத்த சித்தாவயவம்னு பேரு. அந்த அயுத்த சித்தமா சேர்ந்து அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் அதுக்குள்ளார ஊடிது ஆயிடுச்சா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமூகம், சமுதாயம்னு பேரு. ஏவம் சர்வ தன்மாத்திராணி அப்படின்னு போட்டார். இந்த விதமா தான் எல்லா தன்மாத்திரைகளும். அப்ப தன்மாத்திரைகள்னா என்ன அர்த்தம், ஒரு தன்மாத்திரைக்குள்ளார ஒரு அவயவம் எது, பரமாணு. அப்ப ஒரு பிருத்திவி பரமாணுக்குள்ள, ஒரு பிருத்திவி தன்மாத்திரைக்குள்ளார எத்தனை பரமாணுக்கள் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரு பிருத்திவி தன்மாத்திரைக்குள்ளார 1000 கோடி பரமாணுக்கள் இருக்கணும். ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் 2 அம்சம் இருக்கும், சாமானியம் விசேஷம். அடிச்சா பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். 1000 கோடி பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு தன்மாத்திரை, 1000 கோடி தன்மாத்திரைகள் சேர்ந்து ஒரு ஸ்தூல பூதம், ஒரு mm மயிர். நம்மளுடைய முடி ஒரு mm எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி பிருத்திவி தன்மாத்திரைகளா ஆனது. அப்ப நம்ம பார்க்கிற மலை, இந்த உலகம், ஸ்தூல உலகம்லாம் என்னது, அனந்த கோட்டி அணுக்களோட கூட்டம் ஆயிடுச்சா. இதான் அணுவோட இதுதான். அதுக்கப்புறம் ஏதத்து திருத்தியம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் சொல்லக்கூடிய திருத்திய ரூபம். சதானந்தஜி ஏதாவது கேள்வி இருந்தா இப்பயே கேட்டுருங்க. ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? இதுக்கப்புறம் அத பூதானாம் சதுர்த்தம் ரூபம். இதுக்கப்புறம் பூத்தங்களுடைய 4வது ரூபத்துக்கு வரும்.
4வது ரூபம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஸ்தூலம், 2வது ஸ்வரூபம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அப்புறம் 4வது அன்வயம் அப்படின்னு பேர். இந்த அன்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அன்வயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆச்சரியர் சொல்றாரு, கியாதி கிரியா ஸ்திதிஷீலா குணாஹா. கியாதி அப்படின்றது பிரகாசம், சத்துவகுணம். அதுக்கப்புறம் கிரியான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம். அதுக்கப்புறம் ஸ்திதிஷீலான்றதுக்கு அர்த்தம் செயலின்மை, இருட்டு, தமோகுணம். அப்ப இந்த 3 குணங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப சொன்னோம்ல பரமாணுக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பரமாணுவோட என்ன நிப்பாட்டிட்டான் அப்படின்னா நியாய வைசேஷிகம் என்ன பண்ணிட்டாங்க, பரமாணுவோட ஸ்டாப் ஆயிட்டான். இந்த கண்ணுக்கு தெரியாத பரமாணு வரைக்கும் போக முடியாம பௌத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பரமாணுக்கு போகாம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, அது சூன்யம்ட்டான். பரமாணு விசிபிள் இல்லை. பரமாணு விசிபிள் இல்லாததுனால அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கத்தில் இருக்கிறது மாதிரியே தான் இந்த ஜெகத்தெல்லாம் தனித்தனியாக கரண்டு போயிடுச்சு. கரண்டு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சூன்யமாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இந்த சாங்கியன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எதை சூன்யம், இது நியாய வைசேஷிகம். நியாய வைசேஷிகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீ எதை சூன்யம்னு சொல்றியோ அது சூன்யம் இல்லப்பா, அங்க பரமாணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிறதுனால தெரியல, அதெல்லாம் ஒன்னா கூடுனா கிரியேஷன் நடந்துரும். அந்த பரமாணுக்கள்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியல, நீ அதை தான் சூன்யம் சூன்யம்னு சொல்லிட்டு இருக்க, அது சூன்யம் இல்லை, அதுதான் காரண தத்துவம். காரணம் எது அப்படின்னா பரமாணுக்கள். அப்ப கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த மொத்த ஜெகத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா மொத்த ஜெகத்தும் பரமாணுவா இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியாம அப்படின்னு நியாயம் வைசேஷிகம் சொல்லிடுச்சு. அப்போ யார் அதிகம் அப்படின்னா சூன்யவாதிய காட்டிலும் நம்ம நியாய வைசேஷிகம் கௌதமரும் காணாத மகரிஷியும் உயர்ந்தவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டாளே முட்டாளே நீ சொல்றியே இந்த பரமாணுன்னு, அதுக்குள்ளார வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சாங்கியன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ளார என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு கியாதி கிரியா ஸ்திதின்னு சொல்லக்கூடிய சத்துவ ரஜஸ் தமஸ், பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தன்மைகளை உடையது. எது? சத்துவகுண, ரஜோகுண, தமோகுணம். இந்த 3ம் நீ எந்த பரமாணுன்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த பரமாணுக்குள்ளார வியாபிச்சு எது இருக்கோ 3 குணங்கள். இந்த பரமாணுக்குள்ளார 2 தன்மைக்கு போய் அந்த 2 தன்மையையும் வியாபிச்சு வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு என்ன இருக்கும், குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ அட்வான்ஸ் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த குணங்கள் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரிய ஸ்வபாவ அனுபாதினோ, எதெல்லாம் காரியமா இந்த உலகத்துல பாக்குறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் பிரகிருதி ஹேத்துர். என்னது? காரிய கரண கர்த்திருத்வே ஹேத்துர் பிரகிருதி உச்சியதே. 13வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காரியம் காரணம்னு நம்ம எதெல்லாம் கரணம்னு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஜெகத்தெல்லாம் சொல்றோமா, 23 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்களும் இந்த ஜெகத்துல பாக்குறது எல்லாம் யார்கிட்ட வந்தது? அவ்யக்தம்ன்ற பிரகிருதியில இருந்து வந்தது. அவ்யக்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்களால் ஆனது. காரணத்தினுடைய குணங்கள் காரியத்துல உண்டாகும். எந்த கலர் நூலை வச்சு நீங்க சேலை பின்றீங்களோ அந்த சேலை என்ன கலர்ல இருக்கும், நூல் என்ன கலர்ல இருந்துச்சோ அந்த கலர்ல தான் சேலை வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்போ இந்த 3 குணங்கள் காரணம். அப்ப 3 குணங்கள்ல இருந்து உண்டாகிற பரமாணுக்கள்ல ஒவ்வொரு பரமாணுக்கள்லையும் இந்த 3 குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அனுசியூத்தமா வியாபித்து இருக்கும். உள்ள தெரியாம வெளியில தெரியாம உள்ளார்ந்து, அனுசியூத்தம்னா உள்ளார்ந்து வெளில தெரியாது, ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் உள்ளார்ந்ததா அந்த பரமாணுவை வியாபிச்சு 3 குணங்கள் இருக்கும். அப்ப 2 பார்த்துருக்கோம். பரமாணுக்குள்ள ஒன்னு சாமானியம் இருக்கும், ஒன்னு விசேஷம் இருக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த சாமானிய விசேஷத்தை தாண்டி அதையும் வியாபிச்சு 3 குணங்கள் இருக்கும். அதுதான் இங்க சொல்லுது காரிய ஸ்வபாவ அனுபாதினோ அவ அன்வய சப்தேன உக்தாகா. அன்வயம் அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பரமாணுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது இருக்கும், 3 குணங்கள் இருக்கும். தவிர்க்க முடியுமா அப்படின்னா காரியத்தில் காரணத்தை தவிர்க்க முடியாது.
சேலை இருக்குன்னா அங்க நூல் இருக்கணும், நூல் இருக்குன்னா பஞ்சு இருக்கணும். பஞ்சை நீங்க தவிர்க்கவே முடியாது. எங்கெங்கெல்லாம் கிளாத்து பாக்குறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நூலை பாக்குறீங்களோ, எங்கெங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை பாக்குறீங்களோ, எல்லாம் காரியம் தானே. எதோட காரியம்? பஞ்சோட காரியம். அப்ப ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா, பேண்ட் ஷர்ட்னு ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா எது இருக்கணும்? பஞ்சு அன்வயமா இருக்கணும். எங்கெல்லாம் கிளாத்தை பாக்குறீங்களோ, லாங் கிளாத்து, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு அன்வயமா அதுக்குள்ளார உள்ளார்ந்து இருக்கணும். எங்கெல்லாம் நூலை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் பஞ்சு உள்ளார்ந்து இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல எந்த ஒரு பரமாணு, மினிமம் ஒரு பரமாணுவை பார்த்தாலும் அந்த பரமாணுக்குள்ளார அதுக்கு காரணமா இருக்கிற 3 குணங்கள் தொடர்ந்து வரும். இந்த மொத்த பிரபஞ்சத்துல பெரிய தத்துவம் எது அப்படின்னா ஆகாசம். அந்த ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு சின்ன பார்ட்டிக்கல் எதுனா பரமாணு. அப்ப சின்ன பார்ட்டிக்கல் பரமாணுல இருந்து பெரிய பார்ட்டிக்கலா இருக்கிற ஆகாச தத்துவம் வரைக்கும் இந்த 3 குணங்கள் என்னாகும்? தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அன்வயம் அப்படின்னு பேர். அப்ப அன்வயம்னு என்ன அர்த்தம்? 3 குணங்கள் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது அத ஏதேஷாம் பஞ்சமம் ரூபம் அர்த்தவத்துவம். இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 5வது ரூபம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. நான் இப்பதான் உங்களுக்கு கேட்டேன், தார்க்கிகர்கள் அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன் பாத்தீங்கன்னா பரமாணுக்கள்லாம் ஒன்னாச்சு? ஜீவர்கள் கன்சியூமருக்கு போகம் கொடுக்கறதுக்கு, கன்சியூமருக்கு போகம் கொடுக்கணும்னா தான் பரமாணுக்கள் ஒன்னா கூடும். இட்லி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அம்மா எதுக்காக இட்லிக்கு மாவாட்ட போறாங்க? ஆளே இல்லை. ஆளே இல்லைன்னா எதுக்கு சமைக்க போறாங்க? எல்லாத்தையும் ஒன்று கூட்டி சாம்பார் எதுக்கு வைக்க போறாங்க? எதுக்கு இட்லி பண்ணணும்? அப்போ பார்த்தீங்கன்னா பரமாணுக்கள் ஒன்னா கூடுது அப்படின்னாவே அங்க யாரோ ஒருத்தன் போக்தா ஒருத்தன் இருக்கணும், போகம் பண்றவன் இருக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா இதேதான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா கன்சியூமருக்காகத்தான் இந்த பரமாணுக்கள் ஒன்னா கூடுது. அதை யாரு பண்றா அப்படின்னா அந்த 3 குணம் பின்னாடி இருந்து பண்ணுது. இந்த 3 குணம் என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒரு லட்சணம். 2வது பூத்த இந்திரியாத்மகம் திருஷ்யம், பூத்தங்களாவும் இந்திரியங்களாவும் இருக்கிறது தான் திருஷ்யம். அப்புறம் 3வது இந்த திருஷ்யம் என்ன பண்ணும்? மாயா அப்படின்னு கேட்டா போக அபவர்கார்த்தம் திருஷ்யம், போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறது. அப்ப முதல் வேலை என்ன பண்ணும்? போகத்தை கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிகள்லையும் ஒவ்வொரு தன்மாத்திரையிலையும் என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம் மறைஞ்சிருக்கு. போகம் மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில கூட என்ன பண்ணுவேன், யாருக்கு போகணுமோ அவங்கவுங்களுக்கு தான் போகணும். இன்னைக்கு காலையில கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நம்ம என்ன ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு நம்ம ஏதோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பொங்கல். ஆமாம், இப்போ பிரசாதம் பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வைக்கிறோம். பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பெருமாளுக்கு. சக்கரை பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து முடிக்கும் போது அங்கே கோயிலில் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், 2-3 தொன்னையில தனியாக எடுத்து வைப்போம். எடுத்து வைக்கும் போது இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுங்க அப்படின்னு அது பிரசாதத்தை எடுத்து வச்சாச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, சாமி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இது யாருக்கு போகுதுன்னே தெரியாது. நம்ம எடுத்து வைக்கிறோம், இது பார்த்தீங்க அப்படின்னா யார் சாப்பிட போறானே பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம உத்தேசம் என்னது, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, இந்த பூஜாரிங்களை சாப்பிட்டோம் அப்படின்னு பூஜை பண்ணுறவங்களுக்காக எடுத்து வைக்கிறோம். ஆனால் பூஜை பண்ணுறவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா போய் சேராது. என்ன பண்ணுவார் பூஜாரி, என்ன பண்ணுவார், யாராவது வருவாங்க பக்தர்கள், என்னடா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்தாங்க அப்படின்னு எடுத்து அவங்க கையில் கொடுத்து போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு குழந்தைங்க வரும், ஐயோ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சக்கரை பொங்கல் இருக்கே அப்படின்னு எடுத்து கொடுத்துருவார். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்காவது தெரியுமா எந்த வஸ்து யாருக்கு போகத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியுமா? அப்போ ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் அந்த கன்சியூமரோட போக சக்தி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மறைஞ்சு. நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, தானே தானேமே நிக்காவுவா கானே வாழைக்கண்ணா. ஒவ்வொரு அரிசி பருக்கையிலையும் எழுதியிருக்கான், அதை சாப்பிட்றவனோட பேர் எழுதியிருக்கு அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்தவங்க தான் அதை எழுதியிருக்காங்க. ஆமாம், யாருக்கோ போகுது. இப்போ கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சாங்கியத்தில் பார்த்தீங்கன்னா கிளியராக யோகத்தில் வந்துடுறோம்.
அஞ்சாவது ரூபம் என்னன்னா ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் ரூபம். அஞ்சாவது ரூபம் எது அப்படின்னா அர்த்தவத்துவம். அப்படின்னா பிரயோஜனம்னு பேர். அர்த்தவத்துவம்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனம். ஒவ்வொரு பரமாணுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒன்ன சாப்பிட்டு முடிச்சு அதோட மிச்சத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே போடுவேன். நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்மம் பிரசாதத்தை வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் எடுப்பார். நான் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையால எடுத்தாவது கொடுப்பேன். தொன்னையில முடிஞ்சிடும். அது தொன்னையில அளவுக்கு கூட வராது. தொன்னை வராத அளவுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னா கையை எடுத்து பிரசாதம். நான் சொன்னேன், அதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு வேற கொஞ்சம் ஜீவராசிகளுக்கு போய் சேரணும். பிரசாதம் வந்து மனுஷனுக்கு மட்டும் போகக்கூடாது. பிரசாதத்தை சாப்பிட்டு அடுத்த ஜென்மம் உத்தாரணமாகணும். ஒரு எறும்போ, ஒரு ஈயோ, ஒரு கொசுவோ, சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் இதை வாஷ் பண்ணி கீழே விடுவாங்கல்ல, அந்த வாஷ் பண்ணி விடும்போது சுவாமியோட பாதத்துக்கு போய் நைவேத்தியமானது. அதை சாப்பிட்டு ஏகப்பட்ட ஜீவராசிகள் என்ன ஆகும்? உதாரணமாயிடும். அடுத்த ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாஃபல்யம் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்காக கொஞ்சமான மிச்சம் வைங்க அப்படின்னு நம்ம சொல்றது. வை. ஆமா. அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஜீவராசிக்கு போகட்டும். இப்ப நம்ம சொல்றோம் படிப்படியா இறங்கி பரமாணு வரைக்கும் ஜீவராசிகள் போகம். பரமாணு வரைக்கும் நம்ம ஸ்தூலத்தை பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த லெவல். இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கரை எடுத்துங்க. சர்க்கரைய தண்ணியில நினைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காஃபி போட்டு குடிக்கிறோம்ல, காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வச்சிருவோம். வந்து பாத்தீங்கன்னா அதை முச்சி சாப்பிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு ஜலம் ஆக்கிட்டு அந்த ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே ஊத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அங்க வந்து முச்சிக்கிட்டு இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அந்த டைலூஷனான தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா மேல உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கோம். அது போனதுக்கு பிறகு எறும்பு வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம இது வரைக்கும் தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு எத்தனை ஜீவராசிகள் உட்கார்ந்து அது எல்லாத்தையும் போகம் பண்ணுது அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் அர்த்தவத்துவம் மறைஞ்சிருக்கு. கன்சியூமரோட போகம் அதுல மறைஞ்சிருக்கு. ஸ்தூலத்துக்கு ஒருத்தர் போகம், சூக்ஷ்மத்துக்கு ஒருத்தர் போகம் அப்படின்னு தன்மாத்திர வரைக்கும் போகமானது எல்லாத்துக்கும் மறைஞ்சிருக்கு. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்த்தவத்துவம். சரி, இந்த அர்த்தவத்துவத்துல எத்தனை இருக்கு? சொல்லுங்கம்மா. இப்ப சேர்ந்து இருக்குல்ல, இப்ப சேர்ந்து இருக்கிறதுலாம் தனியா கலைஞ்சு போயிட்டா அதான் மூல அவ்வியாக்கிருத்தம் நம்ம சொன்னோம்ல, அவ்வியாக்கிருத்தத்துல தானே ஸ்டோர் ஆகிறது. அவ்வியக்தம் காரணம். மூல பிரகிருதியில கர்மாக்கள்லாம் இருக்கு. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த அதுல இருந்து உண்டானது பரமாணுக்கள் ஒன்று சேர்றதுக்கு காரணமும் ஜீவர்களுடைய கர்மா. ஜீவர்களுடைய போக கர்மா முடிஞ்சு போனோட பரமாணுக்கள் தனித்தனியா செப்பரேட் ஆயிடுது. அப்ப திரும்ப வந்து சிருஷ்டி காலம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒண்ணு கூடுது. இப்ப கன்சியூமருக்கு ஏத்த மாதிரி தான் ஒண்ணு கூடுறதும் பிரியறதும். இப்ப நம்ம டெய்லி டே டு லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் பாக்குறேன், நான் சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு ஐட்டம் சமைச்சிருப்பீங்க, வெயில் அதிகமா அடிச்சது, தேங்காய் போட்டது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு. நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ கெட்டு போச்சு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, அது கெட்டு போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு கன்சியூமர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற ஒரு கன்சியூமருக்காக ஸ்தூலம் உங்களுக்கு கெட்டு போச்சு. அடுத்த கன்சியூமர் நீங்க அதை தூக்கி என்ன பண்றீங்க? பக்கத்துல இருக்க குப்பை கூடையிலேயே அதுலயே போடுறீங்க. மண்ணில் தூக்கி போட்டோன்னா மாடு சாப்பிடுது, இல்லை அதுக்கு அடுத்தது வேற ஜீவராசி சாப்பிடுது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கு. இது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னா பண்றோம், ஆனாலும் கெட்டு போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்திருத்தன்மை அதுல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு. யார் போகம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த அர்த்தவத்துவத்தை யாரு நிர்ணயம் பண்றா? மூணு குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்வயம் சொல்லியாச்சு. அந்த 3 குணங்கள் எல்லா பரமாணுக்குள்ளாரையும் 3 குணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 குணங்கள்லயே என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த குணங்களோட தன்மையே போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறது.
இப்ப அதுவே கொடுக்குமா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி யாராவது ஆர்டர் பண்றவன இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் ஈஸ்வரன் ஒருத்தர் அங்க இருக்கார். அப்ப சாங்கியத்தை தாண்டி போகும்போது, சாங்கியத்தையும் யோகத்தையும் தாண்டும் போது என்ன வந்துருது அப்படின்னா ஈஸ்வரவாதம் வந்துருது. அப்ப 3 குணங்களுக்கு ஆதாரமா ஒவ்வொரு டாட்லையும் ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா அனோரணியான் மகத்துவமகியான் எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது அசைகின்ற அசையாத எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வர தத்துவம் என்ன இருக்கு. அப்ப அதுக்கு தெரியும் இந்த பரமாணு வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு போகணும், இந்த பரமாணு வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு போகணும், இந்த பரமாணு வந்து எறும்புக்கு போகணும், இந்த பரமாணு ஈக்கு போகணும், இந்த பரமாணு சின்ன டாட்டா இருக்கிற பூச்சிக்கு போகணும் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட பலனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றான் எல்லாத்துக்கும் ஆர்டரா கொடுத்துக்கிட்டே போறான். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஐயோ தேங்காய் போட்டு கெட்டு போச்சு பதார்த்தம் அப்படின்னு. கெட்டுலாம் போகல, அது ஆர்டர்ல ஈஸ்வரனோட ஆர்டர்ல அது கரெக்டா இருக்கு. சில சமயம் பாருங்க நீங்க வந்து நல்லா வெயில் அடிச்சா கூட தேங்காய் போட்ட பதார்த்தம் கெட்டு போகாம இருக்கும். அப்போ பரவாயில்லையே கெட்டு போகாம இருக்கேன், ஏன் அப்படின்னா உங்களுக்கு கர்மா இருக்கிறதுனால அது கெட்டு போகாது. வேற ஜீவனுக்கு கர்மா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லாவே வச்சிருந்தாலும் கீழே தட்டி விட்டுரும். தெரியுங்களா உங்களுக்கு? கைப்பட்டு கால்பட்டு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கீழே விழுந்துரும். ஐயோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எடுத்து கொண்டு போய் போட்டுரும். ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாதான் இருக்கு, கர்மா இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் பண்றா அப்படின்னா அர்த்தவத்துவத்துக்கு பின்னாடி யார் மறைஞ்சிருக்கானா ஈஸ்வர தத்துவம் மறைஞ்சிருந்துகிட்டு உங்களுக்கு போகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மயிரிலை பிசகாமல் கொடுத்துக்கிட்டு. அப்போ இங்க என்ன மிஸ் ஆயிருக்கு, ஒரு பூத்தத்துல என்னெல்லாம் மறைஞ்சிருக்கணும், குணம் வரைக்கும் சொல்லியாச்சு, அர்த்தவத்துவம் சொல்லியாச்சு, அதுக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னா ஈஸ்வர தத்துவம் அங்க இருக்கு. 6வது தத்துவமும் நீங்க அங்க சொல்லணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் போக அபவர்கார்த்ததா குணேஷு அன்வயினி. போக அபவர்கர் அர்த்ததா போகத்தன்மையும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த 2 தன்மையும் என்ன இருக்குன்னா குணேஷு அன்வயினி. இது ஏற்கனவே சாங்கியத்துல பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்திரீயை ஒருத்தன் பார்க்கறான். ஒரு ஸ்திரீயை பார்த்தோன்னே இந்த எக்ஸாம்பிள் வந்து சாங்கிகாரிக்கால வந்துச்சு. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு வந்து ரஜோகுணம் போய்கிட்டு இருக்கா, அவன் என்ன பண்ணுறான் ஒரு ராகத்தோட பார்க்குறான், நல்லா இருக்கல இந்த ஸ்திரீ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தன் பார்க்குறான், என்னது ரஜோகுணி. அதே நேரத்தில் தமோகுணியா இருக்கிறவன் பார்க்குறான், என்னன்னா கை கால்களெல்லாம் நிறைய நகையெல்லாம் மாட்டியிருக்காளே, இவளை அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தன் தமோகுணியா இருக்கிறவன் பார்க்குறான். ஒருத்தன் சத்துவகுணமா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டினா ஐயோ இந்த மாதிரி அம்பாள் மாதிரியே இருக்கு பாருங்களேன், இந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா பாருங்களேங்க, துர்கையம்மன் மாதிரியே இருக்கா, அந்த பொட்டுலாம் பாருங்க, மூக்குத்திலாம் பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பக்தனா சத்துவகுணம் இருக்கிறவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒருத்தன் பார்க்குறான் உதாசீனா, ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒரு ஸ்திரீ வந்ததையும் போனதையும் அவளை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் குணாதீத்தனா ஒருத்தன் இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்பஸ் தான், ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது குணத்தை பேஸ் பண்ணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணேஷு அன்வயினி, இந்த ஒவ்வொரு பதார்த்தங்கள்லையும் குணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அன்வயமா உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு குணாகா தன்மாத்திர பூத்திய பௌத்திகேஸ்விதி சர்வம் அர்த்தவத். ரொம்ப கிளியர் இந்த பாஷ்யம். என்னன்னா அப்போ என்ன இருக்கு அப்படின்னா குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்வையா 3 குணங்களும் ஒவ்வொரு தன்மாத்திரைகள்லையும் ஊடுருவி இருக்கும். ஒவ்வொரு தன்மாத்திரைகள்ல மூடி தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், தன்மாத்திரைகள் ஸ்தூல பூத்தமா மாறும். ஸ்தூல பூத்தம் என்னவாகும், அநேக ஸ்தூல பூத்தங்கள் ஒண்ணு கூடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போக வஸ்துக்களா இந்த ஜெகத்தா பரிணமிக்கும். இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கும், அப்போ நம்ம பாக்குற இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பூத்தம், ஸ்தூலத்துல தன்மாத்திரை இருக்கும், தன்மாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பரமாணு ரூபம். அது அந்த பரமாணுக்குள்ளார என்ன இருக்கும்னா சாமானியம் விசேஷம் 2 குணங்கள் இருக்கும். அந்த குணங்களுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா அன்வயின்னு சொல்லக்கூடிய 3 சத்வரஜஸ்தமஸ் இருக்கும். அந்த சத்வரஜஸ்தமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கிற தன்மை இருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ நடாது, எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மனுஷங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பார்த்தாவே என்னால வந்து சகிக்க முடியும்.
என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட பாடி இப்போ நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா துட்டு இப்போலாம் பரவாயில்ல, எனக்காவது திடீர்னு விரக்தர் ஆயிடுவாங்க. ஏதாவது சோப் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் சோப் போடாமல் இருக்கேன், அடப்பாவது மின்சாரம் நான் பக்கத்தில் இருக்கணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியர்வை ஸ்மெல் யாருக்கும் இப்போ என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. இன்னொருத்தரோட சரீரத்தோட ஸ்மெல்லையே ஃபேஸ் பண்ண முடியல. பக்கத்தில் போனாவே எனக்கு மூச்சு முட்டுது. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஐயோ எல்லாவது இப்படி ஸ்மெல் வருதுன்னு. ஆனால் வீட்டிலலாம் பாரு, குழந்தை குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து தானே இருக்கும், ஸ்பர்ஷங்கள் இல்லாமல் இருக்கா, இப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்க எந்த அளவு சத்துவ குணம் அதிகமாக 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 என்ன ஆகும்னா இன்னொருத்தரோட சரீரத்தையே உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்மெல்லையே தாங்க முடியாது. அதே ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல சொல்றேன், அம்மாவோட ஸ்மெல்லு அப்பாவோட ஸ்மெல்லுன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா. அந்த அம்மா ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணியிருப்போம். அப்பாவோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து நமக்கு அது வைராக்கியத்தை கொடுக்கும். அப்போ சுகத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். இப்போ எனக்கு என்ன தெரியுங்களா, ஸ்வீட்டை யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா, பூர்ணிமாஜி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அல்வா அது, அசோகா அசோகா ஜோதிஷ்மதியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அசோகா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் சோகத்தை போக்குச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் அல்வா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சோகத்தை கொடுத்துரும். ஏன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு, அசோகாவை தொடாமையே சாமி படத்துக்கு பக்கத்துலேயே இது இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், ரொம்ப சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 71 72 போயிடுச்சு. சுகர் லோ சுகர் போனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே போகாது. நான் பார்த்தேன், என்னடா அது லோ சுகர் போச்சு, என் பக்கத்தில் ஒன்றுமே இல்லையோ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தா அசோகா ஜோதிஷ்மதி வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவில் இருந்துச்சு. நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஸ்பூன் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடு உள்ளே போட்டோன்னே சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு வந்துடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக என்னோட சுகர் லெவல் வந்து கம்மி ஆகலை அப்படின்னா அந்த அசோகாவை தொட்டு நமஸ்காரம் தான் பண்ணியிருப்பேன் ஒழிய உள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். இப்போ யாரு கூட்டி வச்சது யோசிச்சு பாருங்க. சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 71 போகணும், ராத்திரி 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கண்ணில் எதுவும் தெரிஞ்சிருக்கூடாது, அந்த இடத்துல என் கண்ணுக்கு முன்னாடி அசோகா தான் இருக்கணும், ரெடியாக இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டோன்னே சுகர் லெவல். என்ன கால்குலேஷன் பாருங்களேன், என்ன கால்குலேஷனுங்க. இல்லைன்னா நான் தொட்டே இருக்க மாட்டேன், லோ சுகர் இருக்கு பார்த்துட்டு அப்படியே இருந்திருப்பேன், மற்றவங்க தான் சாப்பிட்டுருப்பாங்க, எனக்கு போகமே கிடைச்சிருக்காது. இப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வஸ்துக்குள்ளாரையும் போகமும் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பவர்க்கம் வைராகியத்தை கொடுக்கறதும் அதுதான் இருக்கு. ஐயோ என் உயிரை எடுத்துரும், இது எனக்கு சுகர் வந்துடுச்சு அப்படின்னா உயிர் போயிடும் அப்படின்னு அந்த வஸ்துல வைராகியத்தை உண்டு பண்றது. ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது துக்கத்தை கொடுக்குது, வைராகியத்தை கொடுக்குது. இந்த ரெண்டுமே மறைஞ்சிருக்கு. அப்ப எந்த வஸ்து எடுத்தாலும் உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் என்ன இருக்கு அப்படின்னா போகம் அப்பவர்க்கம். நீங்க எதுல உங்களுக்கு வைராக்கியம் வந்து இது நல்லாலுன்னு தூக்கி போடுறீங்களோ அந்த தூக்கி போடுற வஸ்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், போகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஆசிரமத்துலலாம் வந்து பார்த்துருக்கேன். அக்காங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாரிலாம் வாங்குவாங்க நல்லா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி வாங்கிட்டு வந்தாலும் குறை இருக்குமே, ஸ்திரீகளுக்குலாம் ஒரே குறை தானே. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 வருஷம் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஆர்ஃபனேஜ் போகிறேன் இது போகிறேன் வந்து பழசெல்லாம் எடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்தோடனே இவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நினச்ச மாதிரி கிடைக்கல. இவங்க வேற வேண்டாம் வெறுப்பாக போட்டிருப்பாங்க. இதை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் பாருங்க, இந்த ரோட்டில் இருக்கவங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காத சாரி அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ கிடைக்காத ஒரு வஸ்து கிடைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் 20-25 வருஷமா வச்சிருந்த அந்த சில்க் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கும், வாழ்நாளையே கிடைச்ச பெரிய பொக்கிஷம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சுப்பாங்க. ஐயோ நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒன்றுத்துல வைராக்கியம் வருது, இன்னொருத்தர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகம் ஸ்டார்ட் ஆகிடும்.
உலகத்துல இருக்கிறது நான் சொல்றது சும்மா பெரிய பெரிய வஸ்துக்கள். நீங்க எந்த வஸ்துவை எடுத்தாலும் ஒரு டிராப் டீ வந்து பாத்தீங்கன்னா கீழே கொட்டினாலும் அதுலயும் பரமாணுக்கள் இருக்கு. அந்த பரமாணுக்கள் ஒருத்தருக்கு வைராக்கியம், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது போகத்தை கொடுக்கறதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எல்லாத்திலையும் சர்வம் அர்த்தவத்து. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு எம்மமும் அர்த்தத்தை உடையது, பிரயோஜனத்தை உடையது. ஒருத்தருக்கு போகத்தை கொடுக்கும், அதுல வைராக்கியம் வந்தவருக்கு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேஷு ஏவ இதானிம் பூதேஷு. அடுத்த பேச்சுக்கு வந்துருங்க தமிழ்ல. அதான் தேஷு இதானிம். நான் ஒரு 3 லைனை வந்து இந்த பேராகிராஃப்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்துட்டீங்கன்னா போதும். 2 லைன் தான் அதில் இருக்கணும். 3 லைன் இங்கே வந்து தனியாகவே சொல்லியிருக்கேன். தேஷு இதானிம் பூதேஷு பஞ்சசு. அப்போ இந்த பஞ்ச பூத்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பஞ்ச ரூபேஷு, இந்த 5 ரூபங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வச்சுக்கணும். இந்த புத்தா மட்டும் நம்ம சனாதன தர்மத்தை விட்டு பிரியாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. புத்தா மட்டும் சனாதன தர்மத்தை விட்டு பிரியாம வேதத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்திருந்தார் அப்படின்னா என்ன ஒரு வைபவம் நடந்துட்டு தெரியுங்களா? கர்மம், உபாசனா, ஞானம், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இருந்திருப்பாரு, அவரும் இருந்திருப்பாரு, அவரை நீக்க முடியாது. இந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த உபாசனையும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவர் எடுத்துட்டு போயிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அம்சத்துலயும் மெடிடேஷன் இருக்கு பௌத்த மதத்துல. சாமானியம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? சாமானியம்னா பிருத்திவியில கடினத்தன்மை, ஜலத்துல ஸ்நேகத்தன்மை, அப்புறம் அக்னியில உஷ்ணத்தன்மை, அப்புறம் வாயுல ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் ஆகாசத்துல சப்தம். இந்த 5 விஷயங்களையும் பௌத்த மதத்துல மெடிடேட் பண்றாங்க. சாமானியத்துல விசேஷ குணங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷ குணங்கள் எது? பிருத்திவியில வந்து பாத்தீங்கன்னா கந்தம், ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் ரசம் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாயுவில் ஸ்பர்ஷம், அதுக்கப்புறம் ஆகாசத்தில் சப்தம். இந்த விசேஷ குணங்களையும் பௌத்த மதத்தில் என்ன பண்ணுறாங்க? தனித்தனியாக உபாசனை பண்ணுறாங்க. அப்போ ஸ்தூலமும் இருக்குது, சாமானியமும் இருக்குது. அதுக்கப்புறம் சொரூப்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்மாத்திராவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தன்மாத்திரா எங்கே வந்துடுறோம்? இந்திரியங்கள்லையும் மனசுலையும் தியானம் பண்றது என்னது? சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம். நிர்வித்தர்க்கம் போனீங்கன்னாவே அது என்னது? தன்மாத்திரா. நிர்வித்தர்க்கம் போயிட்டீங்கன்னாவே சவித்தர்க்கத்துல இருந்து நிர்வித்தர்க்கம் போயிட்டீங்கன்னாவே தன்மாத்திரைக்கு போயிடுறீங்க. தன்மாத்திரையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தன்மாத்திரை என்ன அப்படின்னா இந்த விக்கிரகத்தை கண்ணு மூடி விக்கிரகத்தை சுவாமியோட விக்கிரகத்தை மனசுல பாத்தீங்கன்னா அதுவும் தன்மாத்திரா ரூபம். சொப்பனம் மாதிரி, சொப்பனத்துல எப்படி நம்ம காட்சிகளை பாக்குறோமோ அதே மாதிரி இப்ப நம்ம பூசலார் கோயில் கட்டினாருன்னு நம்ம சொல்றோம்ல. பூசலார் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டினார். எந்த கோயில் கட்டினாரு? மனசுக்குள்ளார மனக்கோயில் கட்டினார். மனக்கோயில் கட்டினது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திரா ரூபம், தன்மாத்திரா. அப்ப அது என்ன சமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிச்சார சமாதி. சவிச்சாரத்துக்கு அப்புறம் நிர்விச்சாரம் போனீங்க அப்படின்னா குணங்கள் எல்லாம் என்ன ரூபம்? தன்மாத்திரா ரூபம். அதுக்கப்புறம் சானந்த சமாபத்தி போயிட்டீங்க அப்படின்னா இந்திரியங்களும் தன்மாத்திரா ரூபம், மனசும் தன்மாத்திரா ரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சவித்தர்க்கத்தை நீங்க தாண்டினீங்கன்னாவே என்ன பண்ணிடுறீங்க? தன்மாத்திரா ஸ்டார்ட் ஆயிடும். தன்மாத்திரா ஸ்டார்ட் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம் வரைக்கும் 3 சமாதிகளும் வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரா ரூபம். இதுக்கப்புறம் அகங்கார தத்துவத்துக்கு போறீங்க. அகங்காரத்துக்கு போகும்போது சாஸ்மிதா வந்துடும். அதை தாண்டும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? சூக்ஷ்மம் முடிஞ்சு போய் தன்மாத்திரா முடிஞ்சு போய் அன்வை வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்துடும்? அன்வை வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும்? சாஸ்மிதாக்கு மேல எங்க வந்துருது? இந்த அவ்யக்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போவீங்க, தாரகத்துக்கு உள்ளார போவீங்க. பிராத்திபாக்குள்ளார 96-97% உள்ள போகும்போது உங்களுக்கு மெதுவா நீங்க என்ன பண்றீங்க? அந்த காரணமா இருக்கிற 3 குணங்கள்ல பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. பரம்பிரசங்கியானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அன்வை வந்து பாத்தீங்கன்னா யோகி பிரத்யக்ஷம். உங்களுக்கு இந்த 3 குணங்களும் நல்லா பிரத்யக்ஷமா தெரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளார இருக்கிற ஈஸ்வர தத்துவம் தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ள பின்பக்கம் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பரம்பிரசங்கியானத்துல இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
விசிபிள் ஆயிடும். அப்ப அன்வைக்கு அப்புறம் அர்த்தவத்துவம், அது கூட நீங்க பக்தனா இருந்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம், இந்த மூணும் பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல இதாயிடும். அதனால்தான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம் ஈசனோடாயினும் ஆசையருமின் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. எங்க சொல்றோம்? பரம்பிரசங்கியானத்துல தான் ஈஸ்வர சுகம் கிடைக்குது, அதுலயும் வைராக்கியம் வரணும் அப்படின்னு. அப்ப இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சவிதர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பரம்பிரசங்கியானம் வரைக்கும் எல்லாம் வந்துருது பூத்தத்தோட. இது எல்லா பூத்தங்கள்லயும் இந்த 5 ஐட்டம் இருக்கு. இந்த 5 ஐட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால தஸ்ய ரூபஸ்ய சுரூபம் தர்ஷனம் ச ஜெயஸ்ச, அந்தந்த பூத்தங்களோட ஜெயம் உண்டாகுது. கூடவே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? அதை பாத்தீங்கன்னா தர்ஷனமும் உண்டாகுது, ஜெயமும் உண்டாகின்றது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தத்திர பஞ்சபூதேஷு சொரூபாணி ஜித்வா, இந்த பஞ்சபூதங்களுடைய சுரூபத்தையும் 5 விதமான சுரூபம் இந்த 5ஐயும் ஜெயம் பண்ணதுனால பூத்த ஜெயி பவதி, பூத்தங்களை ஜெயித்தவனாக அவன் ஆகின்றான். அது மட்டும் இல்ல தஜ்ஜயாத், அதோட ஜெயம் பண்ண காரணத்தினால வத்சாரு சாரிண்யக இவ காவோ, எப்படி பாத்தீங்கன்னா மாட்டை பின்தொடர்ந்து வரக்கூடிய கண்ணுக்குட்டி மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த யோகியை பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? அஸ்ய சங்கல்பானுவிதாயின்யோ, இவனோட சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி இவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதுக்கு ஏத்த மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி இந்த பஞ்சபூத்தங்களும் என்ன பண்ணுது? எஸ் பாஸ், நீங்க சொல்லுங்க பாஸ், நான் ஜலம், நான் சில்லுன்னு இருக்கேன், இப்ப உங்களுக்கு பிடிக்கலையா, நான் ஹீட்டா இருக்கணுமா, நான் ஹீட்டா இருக்கேன் பாஸ் அப்படின்னு ஜலம் என்னாகும்? அக்னி மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அக்னி சொல்லும், சுவாமி நீ உங்களுக்கு என்னது, நான் கொதிக்க கூடாது, சில்லுன்னு ஆகணுமா, ஓகே சுவாமி அப்படின்னு அக்னி என்ன ஆயிடும்? சில்லுன்னு ஆயிடும். இது மாதிரி பாத்தீங்கன்னா பூமி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடினத்தன்மையா இருக்கு, சுவாமி நீங்க உள்ள போகணுமா, நீங்க உள்ள போங்க, நான் பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பூமிக்குள்ளாரெல்லாம் போலாம், வெளியில வரலாம், உங்களை தடைப்படுத்தவே படுத்தாது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பூத்தங்களும் என்ன ஆகும் கேட்டா பஞ்சபூத்தங்களும் என்ன ஆகும்? பஞ்சபூத்த காரியம் தான் இந்த மொத்த உலகம். இது எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வசப்பட்டதா உங்களுடைய சங்கல்பத்துக்கு ஏற்றாறு போல என்ன ஆகுது? பூத பிரகிருதியோ பவந்தி. இந்த பூத்தங்களும் இந்த பிரகிருதியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, யோகிக்கு ஏற்ற மாதிரி ஆகின்றது அப்படின்னு இந்த சூத்திரம் முடியும். ஆமா, பூத்த ஜெயம் தானே போட்டிருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா சித்திதம் பூத்த ஜெயம். இந்த பூத்த ஜெயம் உண்டாகிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட இந்த சூத்திரம் முடிஞ்சு. டைம் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல தன்மாத்திரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா பஞ்சஸ்கந்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, இதே மாதிரி நான் தனியா அதை எடுக்கும்போது பூத்தங்கள் எடுக்கும்போது சொல்றேன். அது பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டெர்மினாலஜி கொடுப்பாங்க. இப்ப நம்ம தன்மாத்திரைன்னு சொல்ற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு டெர்மினாலஜி கொடுப்பாங்க, பஞ்சஸ்கந்தம் அப்படின்னு பேர். அதை விட்டுருங்க, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன, இப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தரை பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தோன்னு தூங்குறாரு. தூக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? அந்த ஒண்ணும் தெரியலதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? சூன்யம். ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம்? சூன்யம். ஆமா, சூன்யம், ஒண்ணு இல்லை, சூன்யம். இந்த உலகம் எங்க இருந்து வந்துச்சு? அவ்வளவுதான், வேற என்ன? கரெக்டா இருக்குல்ல, பௌத்தர்களோட மதம் கரெக்ட், பிராக்டிக்கலா இருக்கு. இப்ப திரும்ப எங்க போகும்? சூன்யத்துக்கு போயிடும். எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடும். இப்ப நம்ம தான் அது அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துவோட இதுதான். நீங்க பிரத்யக்ஷவாதியா இருந்தீங்கன்னா உலகத்துல எங்க போய் கேட்டாலும் எங்க இருந்து வந்துச்சு? சூன்யத்துல இருந்து வந்துச்சு. திரும்ப எங்க போகும்? சூன்யத்துல போயிடும், ஒண்ணு இல்லாமையில போயிடும். தூக்கத்துல நமக்கு என்ன அவஸ்தை? ஒண்ணும் இல்லை. ஸ்ருதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதோட நின்றுவீங்க. இந்த நியாய வைசேஷிகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா, அது ஒண்ணு இல்லைலாம் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா என்னது, பரமாணுக்கள் தனித்தனியா பிரிஞ்சிருக்கு, போகம் இல்லாத காலம், அது செப்பரேட்டா இருக்கிறதுனால அங்க ஒன்றும் தெரியல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாங்கியன் சொல்றான் இல்ல அந்த தன்மாத்திரைக்குள்ளாரையும் பாத்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் அன்வயமா இருக்கு அப்படின்ற. அதுக்கப்புறம் ஒருத்தன் பக்தன் வரான், இல்ல அந்த குணங்களையும் ஆட்டி வைக்கிற ஒரு ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கான், ஈஸ்வரன் ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனுக்கும் பாத்தீங்கன்னா காரணமா மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு.
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வேதாந்தி சொல்கிறான். இவ்வளோ கிரமம் இருக்குது இதுக்கு பாப்பா. ஹரி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம்.